சிறுவர்கள் எதிர்காலத்தில் குரல்கள்ன்ற ஒரு கன்செப்ட்ல தான் நாங்க இந்த ஃபியூச்சர் வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபியூச்சர் வாய்ஸ்ன்ற சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கான சில காரணங்கள் இருக்குது. நான் அதை உங்களுக்கு சொல்றேன்டா, கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். கடந்த ஒரு 5-6 வருஷங்களுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு அசம்பாவிதத்துக்கு பிறகு குறிப்பா சிறுவர்களை வழிகாட்டுற பல நிகழ்ச்சிகள் அப்படியே இல்லாம போச்சு. அதுக்கு பிறகு அது சம்பந்தமா யாருமே பேசல. சிறுவர்களை யாரு வழிகாட்டுற, பாடசாலையில மட்டுமா இல்ல வேற யார் சரி அதை வழிகாட்டுவாங்களான்ற ஒரு கொஸ்டின் மார்க் எல்லா இடத்துலயுமே இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் இது சம்பந்தமா பேசினாங்க. இந்த பர்சனலி நான் சமூகத்தோட நிறைய இன்வால்வ் ஆகுறதுனால எனக்கு காதுக்கு கேட்ட அதிகமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இருக்கிற பிள்ளைகள் நினைச்சு பார்க்க இல்லையா, அவங்க எங்க போவாங்கன்னு தெரியலையா, இப்ப அவங்க எப்படி 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 நாங்க அவங்களை கைட் பண்றன்ற மாதிரியான ஒரு கன்செப்ட் நீங்களும் கண்டிப்பா பேசுறீங்க. லைஃப்ல நிறைய பேருக்கு எய்ம் இல்லை. இப்ப அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு வழிகாட்டல் இல்லாம வாழ்ந்த நிறைய பேருக்கு கைடன்ஸ் இல்ல, எய்ம் ஒன்று இல்ல. ஏன்னா வாழ்றேன்றே தெரியாம வாழ்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. சரி, அது உங்களுக்கு உண்மையாவே தெரியும். நான் அதை சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஏன் நான் பிறந்து, ஏன் நான் வாழணும், ஏட்ட அல்டிமேட் இலக்கு என்ன, நான் ஏன் படிக்கணும், படிச்சு என்ன பெற்றோருக்கு என்ன செய்யணும், ஆசிரியர்களை நான் இப்படி கண்ணியப்படுத்தணும்ன்ற போன்ற பல விஷயங்கள் இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் இல்லைன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்ல தேவையில்லை. சோ அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் எங்க போனாலும், நான் நிறைய ஈவென்ட்ஸுக்கு போவேன், ஸ்ரீலங்கா ஐலண்ட் வைட்ல போற நேரம் எல்லாரும் அது சொல்ற ஒரு விஷயம் தான், சார் டீச்சர் இப்படி இருக்குது என்ன அவங்க தெரியலையா அப்படித்தான் அவன் சொல்லுவான். சரி, சோ இது என்ன காதில ஒளிச்சு 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 இருக்கிற நேரம் எனக்கு சடனா ஒரு ஆசை, இந்த ஒரு தோட்டம் வந்துச்சு, சிறுவர்களை கைட் பண்ண கூடாதா? கண்டிப்பா நான் இது ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் மீடியால ஸ்ரீலங்கால லீடிங் இன்ஸ்டிடியூட் செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இறைவட்டாரலால ஜே மீடியா காலேஜ் ஸ்ரீலங்கால நம்பர் 1 மீடியா காலேஜ். எஸ், லைஃப் ஸ்கில் ரிலேட்டடா சிறுவர்களை, நாளைய தலைவர்களை, அவங்களோட எதிர்கால குரல்களை நாங்கள் உருவாக்க கூடாது. இறைவன் எங்களுக்கு அந்த பணியை தந்திருக்கிறான், எங்களுக்கு அந்த கம்பீரத்தை தந்திருக்கிறான், எங்களுக்கு அந்த அருளை தந்திருக்கிறான். ஏன் நாங்க வழிகாட்ட கூடாது என்று யோசிச்ச விளைவு தான் நாங்க இந்த ஃபியூச்சர் வாய்ஸ் என்ற இந்த பிராண்ட் உருவாக்கினது. சரியா? கிரேட் 6 to 9 அண்ட் இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் தெரியுமா 1 to 5. சோ கிரேட் 1 to 9 வர ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்றது, அது இஸ்லாமிக் ரிலேட்டடா இருக்கேலும், லைஃப் ஸ்கில் ரிலேட்டடா இருக்கேலும், கல்வி சம்பந்தமா இருக்கேலும், பண்பாடு சம்பந்தமா இருக்கேலும், எல்லாமே அவங்களை நாங்க கைட் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ரொடக்டா உருவாக்கணும்ன்றதான் எங்க எக்ஸ்பெக்டேஷன். சோ அப்படின்னு சொல்லி நாங்க இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 month. இந்த 1 month ஆகல. இப்ப நான் நினைக்கிற மாதிரி 2 கிளாஸ் தான் முடிஞ்சிருக்குது. ஆனா இறைவன் தந்தால் எங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ், நான் அன்றைக்கு எடுத்த முடிவு சரின்ற ஒரு ஆசையை எனக்கு இன்னும் கிரியேட் பண்ணி, அந்த ஆசையில தான் நாங்க இந்த செலிப்ரேஷனையும் ஃபியூச்சர் வாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செய்வோம்ட்டு தான் பிளான் பண்ணினோம். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி ஓகே இதை வந்து குவானா செய்வோம், எல்லாரையும் நாங்க உள்வாங்குவோம். இந்த இடத்துக்கு வாராங்க ஏதாவது ஒரு விஷயம் படிச்சுட்டு போவாங்கன்ற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அதுக்கு பிறகு தான் நாங்க லிமிடெட் சீஸை கொடுத்தோம், வாராங்களா நாங்க ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லி. ஏன்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் நாளைக்கு ஸ்ரீலங்கா எதிர்காலம். சரி, நாங்க இந்த இடத்துல மெயினா ஒரு வேர்டன் போட்டிருக்கிறோம், ப்ரொடியூசிங் ப்ரௌட் ஸ்ரீலங்கன்ஸ். சரி, நாங்க யாரும் இயக்கம் சம்பந்தப்பட்ட ஆக இல்லை. குர்ஆன் சொன்ன அடிப்படையில நபிகள் நாயகம் இளையோரை எப்படி வழி கடத்தினாங்களோ, ரசூல்லா சிறுவர்களை எப்படி ட்ரீட் பண்ணினதை நாங்க சீராக படிச்சிருக்கிறோம், யூத்ஸை எப்படி ட்ரீட் பண்ணிருக்கிறேன்றதை நாங்க சீராக படிச்சிருக்கிறோம், வரலாறுல படிச்சிருக்கிறோம். நாங்க அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த கான்செப்ட் பண்ணிருக்கிறோம். அண்ட் இதோட நாங்க ப்ரொடியூசிங் ஸ்ரீலங்கன் ப்ரௌட் ஸ்ரீலங்கன்ஸ் பண்ணிருக்கிறது மெயினான ரீசன், ஸ்ரீலங்கன் பற்றுள்ள ஏது நாடு பற்றுள்ள முஸ்லிம்கள் நிறைய உருவாகி இருக்குது, இன்னும் உருவாக்கணும். சிறுசிலேயே அந்த எங்களோட பாசல சொன்னா அந்த கெம்மையோட வளர்க்கக்கூடிய ஆளுமைகள் உருவாக்கணும்ன்றது எங்களோட டார்கெட். ஸோ நாங்க அதுக்கான முழுமுற்றா எங்களோட வாலண்டியர்ஸா இருக்கையிலும், எங்களோட ஸ்டாஃபா இருக்கையிலும் ஃபுல் டே இந்த இவெண்ட்டுக்காக கூட இப்ப 3-4 days அவங்க ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. பின்னால எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம சரி ஒரே ஒரு கைடன்ஸ், இந்த சில்ட்ரன்ஸை நாளைய தலைவர்களாக உருவாக்கணும்ன்றதோடு, நெக்ஸ்ட் நாளைய சொசைட்டி சரியா வரணும்ன்றதோடு, அல்டிமேட் இடத்துலாகத்தான் எல்லாரும் எங்களோட லாஸ்டா நாங்க ஃபியூச்சர் வாய்ஸ் சப்ஜெக்ட் வந்தாங்களுக்கு தெரியுமா, லாஸ்ட் சப்ஜெக்டே அதுதான். எங்களோட எய்ம் என்ன, எங்களோட டார்கெட் என்னன்றது, எல்லாரோட டார்கெட் என்னது? சுவர்க்கம். ரைட், சுவர்க்கம். ரைட். சோ அந்த சுவர்க்கத்தை நோக்கி போறதுக்கு என்னெல்லாம் செய்யலுமோ அதெல்லாம் செய்யறதுதான் எங்களோட டார்கெட். சோ இங்க வந்திருக்கிறார்கள் நான் ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் தான், உங்களோட பிள்ளைகளும் நாளைக்கு அப்படியான ஒரு கன்செப்ட் மைண்ட் செட், நல்லதா வாரதும் கெட்டதா வாரதும் அன்னை வளர்ப்பினிலேருந்து நாங்க ஒரு பாட்டுல கேட்டிருக்கிறோம். ஆனா
அந்த அன்பை வளர்ப்பும் சரியா தான் இருக்கும் நான் நினைக்கிற மாதிரி. மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸும் நல்லா தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த மைண்ட் செட் உருவாகிறது இல்லைன்றதுதான் நீங்க பாயிண்ட். ஸோ அதை நான் உருவாக்கணும்னு தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். நாங்க இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு பலஸ்தீன்ல காசாவை எங்களுக்கு மறக்கலாம். இந்த செகண்ட்லயும் பல குழந்தைகள் உயிர் நீத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் பண்ணி அவங்களுக்காக துவாக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. அவங்கள எங்களுக்கு எல்லாம் தந்திங்கிற ஒரு பெரிய அருள் துவா மட்டும்தான் இந்த நாட்டில இருந்து செய்யமான ஒரே ஒரு விஷயம். ஸோ அந்த துவால நீங்க ஒவ்வொரு நாளும் சிறுவர்களையும் நீங்க பழக்குங்க. சொந்தங்களுக்காக, பலஸ்தீன சிறுவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி வெகு விரைவில் அவங்களுக்கான வெற்றி இறைவன் எழுதியிருப்பான். ஸோ அந்த வெற்றி கிடைக்கணும் நான் பிரார்த்தித்துக் கொள்றேன். அண்ட் இந்த நிகழ்ச்சியும் மெயினா நான் செய்யறதுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த மாற்றங்களை கொண்டு வரது ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கிறதா எனக்கு பேரை சொல்லிக்கிறாங்க. சரி, ஃபியூச்சர் வைஸ் பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சைல்டு நிறைய சேஞ்சஸ் உருவாயிருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் சேஞ்சஸ் கொண்டு வருவோம். அண்ட் அது முடிஞ்ச பிறகு நாங்கள் கைட் பண்ணுவோம். சரி, இந்த 4 months கோர்ஸ் முடிச்சது பிறகு விட்டுறது இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு இருக்கிறோம். கோர்ஸை ஃபாலோ பண்றாக்கள், இந்த செய்யறாக்கள், டிசைன் பண்றாக்கள் எல்லாம் நல்ல எக்ஸ்பர்ட், நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் லெக்சர்ஸ் பண்றது வரதுக்கு இருக்கிறாங்க. என்ஜினியர்ஸ், அதே மாதிரி ஃபீல்ட் எக்ஸ்பர்ட், மார்க்கம் படிச்சாக்கள் எல்லாருமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது உங்களோட லைஃபை, உங்களோட குழந்தைகளோட லைஃபை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்ன்ற ஒரு உத்தரவாதம் உண்டு. இறைவன்டார்களால நான் தாழ்த்துக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இவ்வளவு நேரம் நீங்க இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி உங்க எல்லாருக்கும் இறைவன் அருள் செய்யணும். இந்த நேரத்தை இறைவன் புரிஞ்சுக்கொள்ளணும். எங்க எல்லாருக்கும் நாளைக்கு எங்களோட டோட்டல் லைமான சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற பிரார்த்தனையோட இந்த சிற்றுரையை நிறைவேற்றி கொண்டு வருகிறேன். Future Voice Kids Skills and Moral Program. இன்று உங்கள் குழந்தைகளையும் இணைத்து விடுங்கள்.